ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெயினிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை மேலாவிட்டால் உனக்கு கேட்டது இல்லை கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தப்னல் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது மதுரை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டிஎன்இஏக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த கட் ஆஃப்க்கு எந்த மாதிரியான காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான காலேஜில் வந்து கிடைச்சிரும். உங்களுக்கு கொஞ்சம் 0.5 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி ஆவரேஜாக இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து மதுரை பேஸ்டான இருக்க காலேஜ் தான் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் பற்றி ஃபுல்லாக வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ப்ளஸ் கோர்ஸ் ப்ளஸ் கட் ஆஃப் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இது மதுரையை பேஸ் பண்ண இன்ஜினியரிங் காலேஜ் ப்ளஸ் கோர்ஸோட டீட்டெயில் ப்ளஸ் காலேஜோட கோட் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கட் ஆஃபில் என்ன மாதிரியான கேட்டகரிக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரையை பேஸ் பண்ணி நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நம்மது வந்து மதுரை மட்டும் இல்லை, சவுத் சைடே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் தான் பெஸ்ட்டு காலேஜ் உங்களுக்கு. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃபோட ரேங்கிங்காக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்கும் இந்த காலேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சென்னை பேஸில் கோயம்புத்தூர் பேஸில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் டாப் லெவலில் இருக்குது. பட் மதுரையை பொறுத்தவரையும் இந்த சவுத்துலேயே வந்து இது பெஸ்ட்டு காலேஜ் உங்களுக்கு. ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் மதுரையில் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே அவைலபிளாக இருக்க கோர்சஸ் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளோசிங் கட் ஆஃப் தான் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து கேட்குறாங்க, இது க்ளோசிங் கட் ஆஃபா இல்லை ஸ்டார்டிங் கட் ஆஃபா அந்த மாதிரி கேட்குறாங்க. க்ளோசிங் கட் ஆஃப் தான் எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து தர்றாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த காலேஜுக்கெலாம், சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலேஜுக்கான கோட் வந்து 5008 உங்களுக்கு. ஸோ சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஓசிக்கு இதில் மேலே வந்து மென்ஷன் பண்ணலை, பட் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வருது ஓசி, அப்புறம் பிசி, அப்புறம் பிசிஎம், அப்புறம் எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி உங்களுக்கு. ஸோ அது வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது கட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதுதான் மேலே இருக்கிறது. ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 187 ஓசிக்கு வந்து கிடச்சிருக்கு, பிசிக்கு 183க்கு, பிசிஎம் 184, எம்பிசிக்கு 187க்கு கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 173.5, எஸ்சிஏக்கு 181, எஸ்டிக்கு 151 உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஸ்ட்ரீம் பேஸில் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த காலேஜில். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நார்மல்லே செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் ஃபண்டடும் இருக்குது உங்களுக்கு. ஸோ சப்போஸ் ஸ்ட்ரீம் பேஸில் படிக்கணும் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் மட்டும் தான் இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கும் கவர்மெண்ட் ஃபண்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஃபண்டரில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகும். செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இந்த உங்கள் ஸ்டாஃபுக்குலாம் வந்து காலேஜில் தான் ஃபீஸ் கொடுப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் உங்களோட ஃபீஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் 193 ஓசிக்கு, பிசிக்கு 191.5, எம்பிசிக்கு 190.5, பிசிஎம்க்கு 191 உங்களுக்கு, எஸ்சிக்கு 179, எஸ்சிஏக்கு 163, எஸ்டிக்கு 161 உங்களுக்கு. இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே செல்ஃப் சப்போர்ட்டிங் படிக்கணும் அப்படின்னா 194.5 ஓசிக்கு, பிசிக்கு 193, பிசிஎம்முக்கு 192, எம்பிசிக்கு 192, எஸ்சிக்கு 182, எஸ்டிக்கு 166, எஸ்சிஏக்கு 179.5 உங்களுக்கு. சிவில் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ நார்மலாக கவர்மெண்ட் ஃபண்டருக்கு ஆல்ரெடி பார்த்துரும். செல்ஃப் சப்போர்ட்டிங்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் போதும் உங்களுக்கு. ஓசிக்கு 181.5, பிசிக்கு 177, பிசிஎம்க்கு 172.5, எம்பிசிக்கு 175, எஸ்சிக்கு 151, எஸ்சிஏக்கு 129, எஸ்டிக்கு 120.5 உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் 196.5, இது வந்து கவர்மெண்ட் ஃபண்டர் உங்களுக்கு கொஞ்சம் ஹை லெவலில் தேவைப்படும். ஸோ ஓசிக்கு, பிசிக்கு 195.5, எம்பிசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 195, பிசிஎம்க்கு 193.5, எஸ்சிக்கு 188, எஸ்சிஏக்கு 192 உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படிங்கிற செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுக்கான கட் ஆஃப் ஓசிக்கு 191.5, பிசிக்கு 190, பிசிஎம்முக்கு 190.5, எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 175, எஸ்சிஏக்கு 173.5, எஸ்டிக்கு 140.5 உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஈஸியிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது உங்களுக்கு, கவர்மெண்ட் ஃபண்டட் இருக்குது. கவர்மெண்ட் ஃபண்டருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். 195.5 ஓசி, பிசிக்கு 195, எம்பிசிக்கு 193, பிசிஎம்க்கு 194.5,
எஸ்சிக்கு 187.5, எஸ்டிக்கு 175.5, எஸ்சிஏக்கு 184.5 உங்களுக்கு. ஸோ ட்ரிபிளிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓசிக்கு இது கவர்மெண்ட் ஃபண்டட் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் செல்ஃப் சப்போர்ட்டிங்காக அடுத்து வந்து நான் சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் ஃபண்டடுக்கு ஓசிக்கு 192.5, பிசிக்கு 191, எம்பிசிக்கு 190.5, பிசிஎம்க்கு 189, எஸ்சிக்கு 179.5, எஸ்சிஏக்கு 154.5 உங்களுக்கு. ஸோ இசியிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறப்போ ஒரு 2 கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஓசிக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்டுக்கு 195 கிடச்சிருக்கு அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு 193 வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு ஓசிக்கு. பிசிக்கு 192, எம்பிசி பிசிஎம் ரெண்டுக்குமே 191, எஸ்சிக்கு 180.5, எஸ்டிக்கு 155.5 உங்களுக்கு. ஸோ ட்ரிபிளிக்கும் உங்களுக்கு எஸ்எஸ் கோர்ஸ் இருக்குது செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓசிக்கு 190.5, பிசிக்கு 190, பிசிஎம்முக்கு 187, பிசிஎம்முக்கு 186.5, எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 174.5, எஸ்டிக்கு 148.5 உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இன்ஜினியரிங்கில் இன்டீரியர் டிசைன் ரேராக ஏதாவது ஒரு சில காலேஜில் தான் இருக்கும். ஸோ இந்த காலேஜில் இருக்குது. இதுக்கான கட் ஆஃப் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ 176.5 ஓசிக்கு, பிசிக்கு 170.5, எம்பிசிக்கு 167, எஸ்சிக்கு 144, எஸ்சிஏக்கு 107 உங்களுக்கு. செல்ஃப் சப்போர்ட்டிங்லேயே ஐடி இருக்குது உங்களுக்கு. 193.5 ஃபார் ஓசி, பிசிக்கு 191.5, பிசிஎம்முக்கு 191, எம்பிசிக்கு 189.5, எஸ்சிக்கு 179.5, எஸ்சிஏக்கு 163, எஸ்டிக்கு 157.5 உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஃபண்டட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எஸ் பார்த்துடலாம். எஸ்எஸ்க்கு 184.5 ஓசிக்கு, இதுவே கவர்மெண்ட் ஃபண்டுக்கு 186 வந்து கிடச்சிருக்கு. இதுவே வந்து எஸ்எஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிக்கு 182.5க்கு, கவர்மெண்ட் ஃபண்டுக்கு 186 வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எம்பிசிக்கு 178, எஸ்எஸ்க்கு 184 ஃபார் கவர்மெண்ட் ஃபண்டட்க்கு உங்களுக்கு. எஸ்சிக்கு 159, கவர்மெண்ட் ஃபண்டருக்கு 169, எஸ்சிஏக்கு 132, செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு கவர்மெண்ட் ஃபண்டருக்கு 163, 140 எஸ்டிக்கு எஸ்எஸ் கோர்ஸ்க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்தவரைக்கும் செல்ஃப் சப்போர்ட்டிங் தான் உங்களுக்கு. ஸோ ஓசிக்கு 188, பிசிக்கு 186.5, பிசிஎம்க்கு 181.5, எம்பிசிக்கு 181.5, நெக்ஸ்ட்டு எஸ்சிக்கு 156, எஸ்டிக்கு எஸ்சிஏக்கு 125. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு அப்புறம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் இருக்கிறது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி நேஷ்னல் ஹைவே கீழே குடி அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ இதோட காலேஜ் கோட் 5010 உங்களுக்கு. தியாகராஜர் காலேஜுக்கு 5008. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5010 உங்களுக்கு. ஸோ இங்கே அவைலபிளாக இருக்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். ஸோ அவைலபிளாக இருக்க கோர்சஸ் இங்கெல்லாம் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாவே கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ சிவில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, இசி இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. மோஸ்ட்லி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி ரீஜனல் காலேஜில் இந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரீம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு பார்த்துடலாம். ஸோ சிவிலுக்குலாம் ரொம்ப கம்மியாக இருந்தவே வந்து நீங்கள் ட்ரை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 120 இந்த ரேஞ்சிலே பிசி எம்பிசிக்கெலாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஓசிக்கு மட்டும் கொஞ்சம் ஹையாக 146 வந்து கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் 179 ஓசிக்கு கிடச்சிருக்கு, பிசிக்கு 174, பிசிஎம்க்கு 176.5, எம்பிசிக்கு 159, எஸ்சிக்கு 159, எஸ்சிஏக்கு 159.5க்கு கிடச்சிருக்கு. ஸோ இசிக்கு ஓசிக்கு 175, பிசிக்கு 168.5, எம்பிசிக்கு 166.5, பிசிஎம்க்கு 172, எஸ்சிக்கு 150, எஸ்சிஏக்கு 141.5, எஸ்டிக்கு 142.5 உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிபிளி இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது உங்களுக்கு. ஸோ ட்ரிபிளிக்கெலாம் 160க்கு ஓசிக்கே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு 163க்கு, பிசிக்கெலாம் 155க்கு மேலே இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். எம்பிசிக்கெலாம் 145க்கு மேலேயே கிடச்சிருக்கு உங்களுக்கு. எஸ்சிக்கெலாம் 130, 120 இந்த மாதிரி ரேஞ்சிலே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ரொம்ப கட் ஆஃப் கம்மியாகவே இருந்த போது உங்களுக்கு. ஓசிக்கே 144 தான். ஸோ பிசி எம்பிசி அப்படின்னா 110, 120 இந்த ரேஞ்சில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோ இதே இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்து இருக்க இன்ஜினியரிங் காலேஜ் மதுரையில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் டாப் லெவல் காலேஜ்லாம் இருக்குது வந்து பார்த்தோம் அப்படின்னா. பட் நம்ம அடுத்தடுத்து இருக்க காலேஜ் வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
மெல்லூரா அந்த இடத்துல வந்து இருக்குது உங்களுக்கு. காலேஜோட கோட் வந்து 5532 உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் 3 ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த கட் ஆஃப்க்கு வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற கட் ஆஃப் அர்த்தம் தான். அது மட்டும் இல்லாமல் காலேஜில் வந்து சீட் ஃபில் ஆகலை அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கே வந்து 125.5K வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ ரொம்ப சுமாரான காலேஜ் தான் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் டிஎன்ஏவோட போகிறப்ப கொஞ்சம் ஃபீஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அவைலபிளாக இருக்க கோர்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருன்னு நினைக்கிறேன். சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் 5 ஸ்ட்ரீம் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதோட காலேஜ் கோடு 5536 உங்களுக்கு. வைகை காலேஜோட காலேஜ் கோட் 5532 உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது உங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறவங்க மதுரை பேஸில் ட்ரை பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஆஃப் பொறுத்தவரையும் 119க்கு ஓசிக்கே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பறவை அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ மங்கையர்கரசி நகர், பறவை, மதுரை. காலேஜோட கோட் 5536 உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ஸ்ட்ரீம் பேஸில் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் இருக்குது உங்களுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு மட்டும் ஒரு 130 இந்த ரேஞ்சுக்கு பிசிக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓசிக்கு 156க்கு கிடச்சிருக்கு. எம்பிசிக்கெலாம் 100க்கு மேலே இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐ அண்டு மெஷின் லேர்னிங்லாம் ஓசிக்கே 147க்கே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது கட் ஆஃப் அப்படின்னு இந்த மாதிரியான காலேஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இசிஇக்கே ரொம்ப ஓசிக்கே 132க்கே வந்து கிடச்சிருக்கு. பிசி எம்பிசிக்கெலாம் நீங்கள் 100க்கு மேலே இருக்குது அப்படின்னாவே ஒரு சாய்ஸ் ஸ்பெல்லிங்கில் வந்து கொடுங்க. ஸோ ரொம்ப லோ லெவல் காலேஜ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு மீடியமான காலேஜ் அப்படி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் மதுரையை பேஸ் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான காலேஜில் வந்து ட்ரை வந்து கொடுங்க நீங்கள். ஸோ ட்ரிபிளிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. மெக்கானிக்கலுக்குலாம் ஓசிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 93.5க்கே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த காலேஜ் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங் உங்களுக்கு. பொட்டப்பாளையம் வில்லேஜ், மானாமதுரை தாலுக், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பட் மதுரை கீழே தான் வந்து இது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதோட கட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து கோர்ஸ் மட்டும் வந்து சொல்லிடுறேன். சப்போஸ் கட் ஆஃப் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேணால் கட் ஆஃப் பார்க்கலாம். ஓசிக்கு ஒரு 167.5, பிசிக்கு ஒரு 158.5, பிசிஎம்முக்கு ஒரு 150.5, எம்பிசிக்கு 143க்கு கிடச்சிருக்கு. இந்த 3 ஸ்டார் பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு ஐடி இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, இசிஇ இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே ஸ்ட்ரீம் பேஸில் ஏஐ அண்டு மெஷின் லேர்னிங் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங், இதோட காலேஜ் கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5842 உங்களுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது உங்களுக்கு. கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மதுரையை பேஸ் பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்ல காலேஜ் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து சொல்லுவாங்க கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பொட்டப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ நெடுங்குளம் ரோட், பொட்டப்பாளையம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு. 5904 காலேஜோட கோடு உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐ அண்ட் டிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஐஓடி ஸ்ட்ரீம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஐடி, ட்ரிபிள் இசி எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஐ அண்ட் டிஎஸ்க்கு உங்களுக்கு வந்து ஓசிக்கு 152க்கு கிடச்சிருக்கு, சாரி 162க்கு, பிசிக்கு 156.5, எம்பிசிக்கெலாம் 124க்கே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 169 ஓசிக்கு, பிசிக்கு 166, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எம்பிசிக்கு 132க்கே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. இதோட கம்மியான கட் ஆஃப் இருந்தாவே அடுத்தடுத்த கோர்ஸில் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தனபாண்டியன் நகர், மதுரை, திருமங்கலம் ரோட், மதுரை அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜ் பொறுத்தவரையும் உங்களுக்கு ரொம்ப வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் வந்து இருந்தால் வந்து இந்த காலேஜ் கிடச்சிருது உங்களுக்கு. ஸோ நம்ம அவைலபிள் கோர்சஸ் மட்டும் வந்து பார்க்கலாம். காலேஜோட கோட் 5911 உங்களுக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ்
சிஸ்டம், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ECE, EEE, மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே சைபர் செக்யூரிட்டி இருக்குது. மதுரை ரீஜனில் நிறைய வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோழமலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், SV ரோஜா நகர், வீரபஞ்சனம், மதுரை அந்த இடத்துல வந்து இருக்குது உங்களுக்கு. 5914 காலேஜோட கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அவைலபிளாக இருக்க கோர்சஸ் AI அண்ட் DS இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ECE இருக்குது, EEE இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது உங்களுக்கு. ஸோ கட் ஆஃப் அப்படின்னா கொஞ்சம் லோ லெவலில் தான் வந்து கிடச்சிருக்கு, லோ லெவலுக்கே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. OCக்கே 130 140 வந்து இந்த காலேஜில் எல்லா கோர்ஸுமே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ BC MBC அப்படின்னா 100க்கு மேலே இருக்குது அப்படின்னாவே சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு MA VMM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு மெல்லூர், உங்களுக்கு அழகர் கோயில் அந்த ரோட்டில் வந்து இருக்குது உங்களுக்கு, மெல்லூர் தாலுக்கா, மதுரை உங்களுக்கு. ஸோ காலேஜோட கோட் 5915. சிவில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, EEE இருக்குது, ECE இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுக்கும் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாத்திமா மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, செங்கோட்டை வில்லேஜ், களிமங்கலம் பஞ்சாயத், சிவகங்கை மெயின் ரோட், மதுரையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் AI அண்டு மெஷின் லேர்னிங் இருக்குது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ECE இருக்குது, EEE இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. மதுரையில் நிறைய இடத்துல வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கட் ஆஃப் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அல்ட்ரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காலேஜோட கோட் 5942 உங்களுக்கு. ஸோ மதுரை சென்னை ஹைவேல வந்து இருக்குது, கொடிக்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, அல்ட்ரா நகர் கொடிக்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அவைலபிள் கோர்சஸ் வந்து சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், EEE, ECE, IT, மெக்கானிக்கல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விரகனூர், மதுரை, வேலம்மாள் நகரில் இருக்குது. காலேஜோட கோட் பார்த்துக்குங்க 5986. ஸோ இதில் வந்து ஓரளவு நல்ல கட் ஆஃப்க்கு தான் வந்து இந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு OCக்கு வந்து 181, BCக்கு 175.5, MBCக்கு 162 தான் கிடச்சிருக்கு, SCக்கு 120க்கு மேலே இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம் பாருங்கள், OCக்கெலாம் 186 தான் அந்த காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் மதுரையை பேஸ் பண்ணால் கொஞ்சம் நல்ல காலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தியாகராஜர், அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த ரீஜனல் கேம்பஸ், அதுக்கப்புறமேடியாக இந்த வேலம்மாள் காலேஜ்லாம் கொஞ்சம் ஹை கட் ஆஃப்க்கு வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு BCக்கு 182.5, MBCக்கு 173, SCக்கு 139.5, SEAக்கு 124க்கு வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அவைலபிள் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா AI அண்ட் DS, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ECE, EEE, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லேயே VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ்க்கு வந்து இருக்குது. 160க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் BC MBCலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். OCக்கு 170க்கு மேலே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த காலேஜிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. 170க்கு மேலே கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா BC ட்ரை பண்ணி பார்க்கலாம். MBC பொறுத்தவரை 150க்கு மேலே இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது மதுரை பேஸ் பண்ணால் கொஞ்சம் நல்ல ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜ், லதா மாதவன் நகர், கிடாரிப்பட்டி, மெல்லூர் தாலுகாவில் வந்து இருக்குது உங்களுக்கு. மெல்லூர் அந்த ஏரியாவில் இருக்குது உங்களுக்கு. காலேஜோட கோட் 5990 உங்களுக்கு. ஸோ அவைலபிள் கோர்சஸ் சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், EEE, மெக்கானிக்கல், ECE இருக்குது வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டபாயின். ஆல்ரெடி இந்த காலேஜ் வந்து நம்ம பார்த்துட்டோம்னு நம்புகிறேன். ஆல்ரெடி இந்த காலேஜ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான காலேஜ் தான் மதுரை ரீஜனை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ மதுரையில் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா தியாகராஜா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த ரீஜனல் கேம்பஸாக இருக்க மதுரை காலேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கேயும் வந்து கொஞ்சம் ஹை கட் ஆஃப்க்கு தான் வந்து கோர்சஸ் வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. பட் மதுரை பேஸ் பண்ண காலேஜ் நிறைய நான் பார்த்த வரையும் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நிறைய காலேஜ் வந்து மதுரையில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் கட் ஆஃப் பொறுத்தவரையும் ஒரு 150க்கு மேலே இருக்குது அப்படின்னா நிறைய காலேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு சில காலேஜில் கட் ஆஃபோட ரேஞ்சே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. அதாவது இந்த +* போட்டிருக்காங்க, எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜ் பற்றிய டீட்டெயில் ப்ளஸ் கட் ஆஃப் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் TNE